சசிகலா ராமதாஸ் காம்பினேஷன்ல அவங்க ஏற்கனவே நிறைய தொகுதிகளில் வேட்பாளர்கள் அறிவிக்க பட்டியலுக்கு வந்துட்டே இருக்கு. இது உங்களுக்கான பாதிப்புகளை ஏற்படுத்தும், குறிப்பா தென் மாவட்டங்களில் பாதிப்பு ஏற்படுத்தும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் சொல்லலாம். ஆனா உண்மையா இந்த போட்டியே இந்த திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு மக்கள் மாற்று சக்தியாக அதிமுக தலைமையிலான இரட்டை இலை தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் வாக்களிப்பார்கள். அதனால இது போன்ற புதிய கட்சிகள் வரவுகளோ சில இடங்களில் வேட்பாளர்களோ பாதிப்பது போல் தோன்றும். ஆனா கடைசி நேரத்தில் பாத்தீங்கன்னா அது போன்று இருக்காது. எங்காவது அத்தி பூத்த மாதிரி ஏதோ ஒரு தொகுதியில பாதிப்பு ஏற்படுத்தலாம். அது தென் மாவட்டங்கள் இல்ல, வட மாவட்டம், தமிழ்நாடு முழுவதும் யாரோ சில சுயேட்சையா போடுறதுனாலயோ சில புதிய கட்சிகள் வரவாலோ சிலது நடக்கலாமே தவிர எங்களுக்கு தெரிந்த அமமுகவுக்கோ அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ இங்க புதிய நீதி கட்சி வேட்பாளருக்கோ அதுபோல தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளருக்கோ அதுபோல தம்பி திருமாரஞ்சிக்கோ இன்னும் இங்க கூட்டணியில் போட்டியிடுகிற கட்சிகளுக்கோ எங்கள் என்டிஏ கூட்டணிக்கு நீங்க பாருங்க, டெல்டா தென் தமிழகத்தில் எந்த பாதிப்பும் வராது. நீங்க நிறைய பேர் இது மாதிரிலாம் சொல்றதை வச்சு 21 பாதிப்பு ஏற்பட்டதுன்னா நாங்கள்லாம் அந்த இயக்கத்தில் இருந்து வெளியேறி அம்மாவின் தொண்டர்கள் அங்கும் இங்கும் இருந்த காரணத்தினால் அதனால சில பாதிப்புகள் ஏற்பட்டது. ஆனா அந்த மாதிரி பாதிப்புகள் இன்றைக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை என்பதுதான் எங்கள் வேட்பாளர்களும் சரி கூட்டணி கட்சி சேர்ந்த வேட்பாளர்களும் சொல்லுகின்ற கருத்து. அவர்கள் யாரையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. திமுக வீழ்த்த வேண்டும் என்பதற்கு மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை.